கலர் பூரி செய்ய போகிறோம். அதாவது கேரட் பூரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 கேரட் எடுத்து நல்லா தோல்லாம் எடுத்துட்டு சீவி வச்சுருக்கிறேன். சீவி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கிறாங்க. தண்ணி விட்டு அரைச்சிக்கிறாங்க. 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. கூடவே வந்து ரவை ஒரு கை அளவு ரவை போட்டுக்கோங்க. ரவை எதுக்காகனா புசு புசுன்னு வரும் பூரி, அதுக்காக ரவை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறாங்க. சர்க்கரை வந்து கலர் வருங்க, ப்ரௌன் கலரில், அதுக்காக சர்க்கரை போட்டுக்கிறாங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கேரட், அதை போட்டுக்கலாங்க. கேரட்டையும் போட்டுக்கலாங்க, அரைச்ச கேரட்டையும். இப்போ வந்து நல்லா கலந்துக்கலாங்க. தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாங்க. ஏன்னா நமக்கு அந்த இதுவே பத்தாது. தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. மாவுலாம் வந்து பிசைஞ்சு வச்சுங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எதுக்காக பிசைஞ்சோன்னா கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும், மாவும் சாஃப்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. இதே உருண்டையை வந்து இப்படி மாவு உள்ளார விட்டு பிடிங்க. அப்போ தான் பூரி உப்பி வருங்க நல்லா. ஒரு உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாங்க. ரொம்ப மெலிசாக விட்டாதீங்க, கொஞ்சம் தடியாகவும் இருக்கக்கூடாது, மெலிசாகவும் இருக்கணும். திக்னஸில் தாங்க இருக்கணும். இதேமாரி எல்லாத்தையும் உருட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த வந்து நான் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேங்க. பூரி உள்ளார போட்டு நல்லா இப்படி எண்ணெயை மொண்டு ஊற்றுங்க பூரி மேலே. அப்போ தான் பூரி வந்து உப்பி வருங்க. பாருங்கள், உப்பி வருது பாருங்கள். மொண்டு ஊற்றணுங்க எண்ணெயை. பூரியை நல்லா சூப்பராக இருக்காங்க பார்க்கவே. குண்டா பூச்சுன்னு அவ்வளோதாங்க. நம்ம உருட்டின பூரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், புசு புசுன்னு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் வந்து வெங்காய மசாலா வச்சுருக்குறாங்க. சுட சுட பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.